அப்பா அழகா இருக்குப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போற முதல் நாளே நான் இதை போட்டுட்டு தான் போவேன். பொங்கலுக்கு கொலுசு வாங்கி தரமா? தங்கத்துல. சரி. காரியாப்பட்டி காரங்கள்லயே முத தங்க கொலுசு போட்டவ நானா தான் இருக்கணும். விளங்கும். இந்த ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம், அது ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்காம என்ன? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இந்த தெய்வானைய சுடு சொல்லாம இரு. ஆரம்பிக்காதீங்க. பள்ளிக்கூட படிப்பு முடியட்டும், கல்யாணத்தை வச்ச போடலாம். அத்தா, ஏய் வாயா வாயா, இப்பதான் நினைச்சேன். இந்தாங்க அம்மா குழம்பு கொடுத்து அமிச்சிட்டேன். என்ன மாமா நினைச்சீங்க? படிப்பு எப்படி போகுது? +1 சேரணும். உங்க அம்மா தான் தேனிக்கு அனுப்ப மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்க மாப்ள. ஆமா மாமா, வேற எங்கேயாவது சேரலான் இருக்கேன். அப்பா தண்ணி. என்ன வராத விருந்தாளி வந்திருக்காக? சும்மாதான். எதுவும் வேலை இல்லையோ? இல்ல. எங்க வீட்ல ஒரு வேலை இருக்கு, சரியாளா? இந்த எடக்கு பேசாம போய் பாத்திரத்தை கழுவு போ. எனக்கெல்லாம் வேலை கிடக்கு, சும்மா இருக்கவங்கள போய் வேலை பார்க்க சொல்லு. மாப்ள கிண்டலு. சுண்டலு. சக்தி, எங்க வீட்ல கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் போட்டு சுண்டல் செஞ்சு வச்சிருக்கோம், சாப்பிடுறியா? சாப்பிடுவ சும்மா தானே இருக்க? எடுத்துட்டு வாமா. ஏன் ராசா வந்து சாப்பிட மாட்டாங்களோ? இடத்த காமிக்கிறேன், வந்து எடுத்து போட்டு சாப்பிடட்டும். போயா, நான் கூட 2 தட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். போய் நீ சாப்பிட்டு வா. வேணாம் மாமா, பரவாயில்ல. ஏ போயா. கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கு. சரசு, இந்த படிப்பு முடியட்டும், கல்யாணத்தை முடிச்சிருவோம். சுண்டல் எனக்கு வேணாம். சுண்டல் பிடிக்காதா? எங்க அம்மா தேனி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு ஒத்த கால நிக்குது. கவலைப்படாத, அனுப்பிடும். எப்படி உறுதியா சொல்ற? உங்க அம்மாவுக்கு புத்தி ஆச்சுன்னு வச்சுக்கேன். கருப்பசாமி கோயில்ல சேவல் எடுக்கிறதா இருக்கான். ஏய், என்ன சொல்ற? உங்க அம்மாவுக்கு புத்தி சரியாயிடுச்சுன்னா கருப்பசாமி கோயில்ல சேவல் அடிக்கிறதா நேர்ந்திருக்கேன். நெசமா? நெசமா தான். எந்த வீட்டுல போய் சேவல் திருடலாம்? திருட்டா? எங்க ஐயா எனக்கு கை செலவுக்கு கொடுக்கற காசு பவுடர் வாங்கவே சரியா இருக்கு. இதுல எங்க போய் சேவலை வாங்குறது? திருடிதான் சாமிக்கு வெட்டணும். ஆத்தி, நீ பயங்கரமான ஆளா இருக்கியே. சுண்டல் சாப்பிடல? எனக்கு வேணாம். நீ சுண்டல் சாப்பிடலன்னா உன்னோட வலது பக்க கை காலெல்லாம் இழுத்துக்கும். நம்ம முனியாண்டி கோயிலுக்கு குறும்பாடு வெட்டுறதா வேண்டியிருக்கேன். கொண்டா. நீ குறும்பாடெல்லாம் திருடுவியா? குறும்பாடா சாதாரண விஷயம். போன வாரம் உங்க வீட்ல இருந்து மேற்கான போன ஒரு ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சா? ஆமா. எங்க போச்சு? இங்க போச்சு. ஏய் தெய்வானே, சக்சஸ் சக்சஸ். வெள்ளப்பாண்டி, என்ன நம்பாம நீ என்ன பேசுன? வந்துட்டாயா நம்மாலு பையோட வந்துட்டான். ஆள் வர்றது முக்கியம் இல்லடி, ஆள் கொண்ட ஐட்டத்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா உன்னை பரான்றேன். ஹேய் அடியே, அவன் கொண்டு வரது மட்டும் நீங்க ஒழுங்கா இல்லாம இருக்கட்டும். இன்னைக்கு உங்க கடையில கோழி பிரியாணி கிடையாது, உன் பாடி பிரியாணி. ஏய் ஏய், இட்லி திட்டாதீங்கப்பா, பாவம். எம்புட்டு கஷ்டப்பட்டு மதுரை வரைக்கும் போய் டெய்லரை கண்டுபிடிச்சு யூனிஃபார்ம் தைச்சு கொண்டாந்துருக்கு. சொல்லு தெய்வானே, என் பெருமையில இந்த பயலுகளுக்கு சொல்லு. ஐயே, இந்த ஆளுக்கு துண்ட எடுக்கிறியா இல்ல தூக்கி வீசவா? நானே எடுக்கிறேன். உனக்கு இருக்கிற இலக்கண மனசு இந்த பயலுகளுக்கு ஒரு பொட்டாவது இருக்கா? தம்பி, உன் அழுகு காட்சி நிறுத்து. துணி தைக்க ஆர்டர் கொடுத்தா ஆள் பறந்து வருவான்னு நடந்து வரவன் இம்புட்டு இழுக்கிறான். எங்கடா ஆளு? ஒருவேளை நம்ம கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு பாதியிலேயே ஓடி இருப்பாரோ? இரு, நான் பாக்குறேன். தம்பி, வர பார்த்தா டெய்லர் மாதிரி தெரியலையே. உங்க ஊர்ல டெய்லர் எப்ப இருப்பாரு? காதுல கத்திரிக்கோளை தொங்க விட்டுக்கிட்டு இடுப்புல டேப்பை சுத்திக்கிட்டு தைய மிஷினை கவ்விருப்பாரா? மலையில இருந்து தள்ளி விட்டா எம்பிட்டு வேகமா கீழே போய் விழுவ. உன்னோட 2 நிமிஷத்துக்கு பின்னாடி அழகா பண்றதார். உங்களுக்கு உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. வரவரு டெய்லர்ல கடற்கரை பையன், டெலிவரி பாய். பாய்ங்கிற எட்டனா சைஸுக்கு சந்தன வட்டை வச்சுக்கிட்டு வர்றாரு. நகைச்சுவை அண்ணன் போட்டோம். என் கடை அடுப்புல இருந்து அரக்காண்டி கங்கல்லி காதுல போடுறேன்.
ஏய் சும்மா சும்மா வாங்கண்ணே 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 வாங்கண்ணே. என்ன அண்ணன் நிக்காம போறாரு? அண்ணே 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 நில்லுங்கண்ணே. அண்ணே 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 தம்பி யாரு? நான் தானே காரியப்படி கணேஷ். காரியாப்பட்டி தெரியும், ஆனா கணேஷ் நான் தானே. தெரியலையாப்பா. என்னண்ணே பழனி மலையே முன்னாடி நின்றுகிட்டு இருக்கு தெரியலங்கிறீங்க? இல்ல தம்பி. ஒரு நிமிஷம், நீங்க டெய்லர் தானே? இல்லம்மா, நான் பெயிண்டர். கோயிலுக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கேன். முதல்ல இந்த கோவில் யானைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு போங்க. சொல்லுவீங்கடி. அட என்னம்மா நீங்க வேற வேலையை கெடுத்துட்டு. சொன்னனா முதல்லயே சொன்னனா இவனை நம்பி யூனிஃபார்ம் துணி கொடுக்காதீங்கன்னு. இதுல அளவு துணி வேற. ஆத்துல காய போட்டிருந்த ஒரு செட்டு துணியை அழகா மடிச்சு கொடுத்து விட்டேன். போச்சா? என் சடங்கு எடுத்த பாவாடை சட்டை போச்சா? இட்லி, உன் பேச்சை கேட்டுதான் நாங்க துணிமணி எல்லாம் தைக்க கொடுத்தோம். இந்த நஷ்டத்துக்கு நீ தான் பொறுப்பு எடுத்துக்கணும். உள்ளூர் டெய்லர் அப்பவே சொன்னா ஒரு யூனிஃபார்ம் தைச்சா ஒரு சட்டை துணி சும்மா தைச்சு தரேன்னு. எல்லாம் போச்சா? மொதல் நாளே பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் இல்லாம போய் வாத்தியாட்ட கதவோட சேர்த்து அற வாங்க போறோம்டா. அவமானம்டா. தேனிக்கார பயிர் பூரா நம்ம கண்டு சிரிக்க போறாங்க. டேய் டேய் இந்தாடா, காலையில 6 மணி பஸ்ல டெய்லர் வருவாருன்னு சொன்னேன், வரல. சரி 9 மணி பஸ்லயாவது வருவாருன்னு பார்த்தா அப்போ வரல. இப்ப 12 மணி பஸ்ஸும் வந்துட்டு போயிடுச்சு, அதுலயும் வரல. 3 மணிக்கு ஒரு பஸ் வருமாப்ல. 3 மணிக்கு பஸ் வராது, ஆம்புலன்ஸ் வரும். டேய் இராப்ல இரு. டேய் இட்லி, உன் மேல எனக்கு கோவம் இல்லடா. நன்றி மாப்ள. வெறி. நான் கொடுத்த துணிமணி காசு எல்லாம் வாங்கிட்டு மாதிரி போனியா? போனேன் மாப்ள. டெய்லரை பார்த்தியா? 2 நாள் பார்த்தேன் மாப்ள. துணியை தைக்க சொன்னியா? சத்தியமா தைக்க சொன்னேன் மாப்ள. அப்ப ஏன் தச்சு வரல? தெரியல மாப்ள. வளவளன்னு பேசாதீங்கடா, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கடா. நம்ம இப்ப என்ன பண்றது? இருக்கிற மீதி 4 பேர் நகத்தை கடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதா? இருமா, யோசிக்க வேணாமா? எனக்கு இருக்கிறதோ கொஞ்சோண்டு மூளை, எவ்வளவுதான் யோசிக்கிறது? நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? இருங்கப்பா சொல்றா. உங்க கையில இருக்க 5ஓ 10ஓ கொடுத்தீங்கன்னா கொடுத்தா மறுபடியும் மதுரைக்கு போய். தம்பி நில்லுங்கப்பா, என்னப்பா சண்டை? நீங்க யாருங்க அதை கேட்க? தம்பியை பாக்கணும். எந்த தம்பியா? காரியாப்பட்டி கணேஷ். அண்ணே தும்பிக்கை மடக்கடா. நீங்க யாருங்க? டெய்லர்ப்பா. வாங்க அண்ணே வாங்க. கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.